ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷேடிங் டியூட்டோரியல் 2 பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஒரு ஸ்டில் லைஃப் பிக்சர் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஆரஞ்சஸ் ஒரு பவுலில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் வந்து உங்களுக்கு லைட் சோர்ஸ் ரைட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அதே டாப்பில் இருந்து எப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற பிக்சர் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பிக்சர் இதுதான். இப்போது லைட் சோர்ஸ் டாப்பில் இருக்குது, இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு அதுக்கு ஷேடோஸும் அதோட லைட்டிங்ஸும் ஷேடிங்ஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து வந்தால் எப்படி இருக்கும். நான் ஜஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லைட் சோர்ஸ்லேருந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்டோட ட்ரேஸ் பண்ணி பாட்டமில் ஷேடோ இருக்குது. அதே அந்த சைட்லேருந்து இவ்வளோ இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ ஷேடோ லென்த் போட்டிருக்கேன். இதுவே டாப்லேருந்து போட்டிங்கன்னா இந்த கேப்பில் இவ்வளோ வரும் இந்த சைடில். அப்புறம் இங்கே ரிஃப்ளெக்ஷன்ஸ் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இருக்கும். இதுலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போது நம்ம இன்னைக்கான ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு அவுட்லைன் இந்த பிக்சருக்கு அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன், ரஃப் அவுட்லைன். நான் உங்களுக்கு இந்த பிக்சர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த பிக்சர் எடுத்த உடனே ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து லைட் சோர்ஸ் வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஹைலைட் எப்படி எந்த பக்கம் இருக்கோ அந்த சைட்லேருந்து தான் லைட் வருது மோஸ்ட்லி. அதே வந்து டார்க்னஸ் எங்கே இருக்குது, ஷேடோ எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து லைட் வருதுன்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த சைடு ஷேடோஸ் இருக்குது, இந்த சைடு வந்து ஹைலைட் இருக்குது, இங்கே டார்க் ஷேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ லைட் எங்கேருந்து வருதுன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேருந்து வருது, இந்த சைட்லேருந்து வருது. ஸோ இங்கே லைட் இருக்குன்னா அப்படியே ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த சைட்லேருந்து லைட் வர்றப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து பண்ணுறேன். மோஸ்ட்லி ஷேடிங் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கை வச்சு பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இங்கே பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அது ஸ்மஜ் ஆகிட்டு அங்கே ஷேடிங்ஸ் மறைஞ்சிரும். ஸோ இப்படி க்ராஸாக இங்கேருந்து வர்றப்போ இங்கே வரைக்கும் அந்த லைன் பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல லைட் சோர்ஸ் லைட்டாக இருக்கும், இங்கே டார்க்னஸ் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து டார்க்லேருந்து பண்ணுறேன். அளவுக்கு நம்ம ஷேடிங் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஷேடோஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது அதோட ஷேடோஸும் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் மேலே விழும். அது எப்படி விழுது, அது ஏன் அப்படி விழுது அப்படின்றது நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரஃப்பாக ஒரு ஷேடோஸ் எப்படி இருக்கும், பேசிக் ஷேடோஸ் நான் சொல்லி கொடுத்ததில் முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த பேசிக் ஷேடோஸ் வந்து போட்டுக்கோங்க. இங்கே ஹைலைட் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிங்கிள் பென்சிலில் தான் பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சிங்கிள் பென்சில்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2B 4B அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கே வந்து 2B யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்கிள் ஹைலைட் வந்துட்டு நீங்கள் HB யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 4B அண்ட் தென் 6B. கீழே வந்து நல்லா டார்க்காக வரணும்னா அங்கே 8B யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கூட டார்க் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ லேயர்ஸ் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு லைன் ஷேடிங் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டார்க் பண்ணுறேன். இந்த இடத்துலலாம் நான் யூஸ் பண்ணுறது வந்து 8B பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
லைட் டு டார்க் கூட கொண்டு வரலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இங்கே ஒரு ஷேடோ வந்திருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு ஷேடோ வந்திருக்கும். அது எப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ தான். இப்படி இப்போ லைட்லேருந்து இப்படி ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் பட்டு இங்கே வரைக்கும் வருது. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ இங்கே விழும். ஸோ இந்த ஷேடோவும் நீங்கள் மார்க் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ வரும். இந்த பேஸில் இருக்க ஷேடோ அது ரிஃப்ளெக்ஷனும் இங்கே விழும் உங்களுக்கு. ஸோ ஷேடோஸ் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். நார்மலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேசிக்காக லைட்லேருந்து டெப்த் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்டோட ஷேடோ லைட் சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷேடோஸ் எப்படி வருதோ அது நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் பேசிக் ஷேடிங். இதில் வந்துட்டு எதுவும் படாது. பிகாஸ் அது மேலே இருக்கிறதால அதுக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்காது. இது கீழே இது பின்னாடி இருக்குது, இதுக்கு கீழேயும் இருக்குது. அதனால இதில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறையா வரும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளெல்லாம் ஆரஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம். அதில் கொஞ்சம் லைட் டார்க் ஷேட், ஏன்னா உள்ளே இருக்குது. ஸோ அதில் லைட் அவ்வளோவா விழாது. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அவ்வளோதான். ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்மட்ச் பண்ணுறேன். லைட்டில் இருந்து டார்க் போங்க. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இப்போ நான் ஸ்பீடு ஏற்றிக்கிறேன் வீடியோ. ஓகே, இப்போது ஆரஞ்சுக்கான ஷேடிங்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவுலுக்கு அவுட்லைன் ஜஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல
அப்புறம் எப்படி ஷார்ப்பாக வந்து திருப்பி பிளண்ட் ஆகி திருப்பி ஷார்ப்பாக வந்து திருப்பி பிளண்ட் ஆகி ஷார்ப் ஆகும். இந்த மாதிரி இருக்குது அதோட ஷேப். ஓகேங்களா? அப்படி ஷேப் வரும்போது லைட்டிங் எஃபெக்ட் இங்கே வர்றப்போ அது கொஞ்சம் உள்ளே இருக்குது, லைட்டிங் தெரியாது அந்த இடத்துல. அதனால் இங்கேருந்து கொஞ்சம் டல் ஆகும், இங்கே இந்த ஷேட்ஸ் வரும். அப்புறம் இங்கேருந்து திருப்பி இப்படி மேலே போகிறப்போ லைட்டிங்க்கு எக்ஸ்போஷர் ஆகுது. ஸோ இங்கே ஒயிட்டாக இருக்குது. திருப்பியும் வந்து நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ வரும். அப்புறம் திருப்பியும் இங்கேருந்து இப்படி மேலே போகிறப்போ இங்கே லைட்டிங் எக்ஸ்போஷர் ஆகும். திருப்பி இங்கேருந்து இங்கே வரப்போ ஷேடோஸ் வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் ஷேடிங் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஷேடிங் இருக்கணும், லைனுக்கு ரைட் சைடில் வந்து லைட்டிங் இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்மட்ச் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டார்க் ஷேட் கிடைக்கும். அவ்வளோதான். இது வரைக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே வந்து லைட்டிங் தெரியணும். அப்புறம் இது உள்ள அந்த பவுலோட இன்னர் சைடு இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடு. பண்ணக்கூடாது. வெறும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைட் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஷேடோஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிட்ட வந்து இப்படி இந்த ஷேப்பு கொஞ்சம் டார்க்காக இப்படி தான் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்டோட ஷேடோஸும் நம்ம வந்து லைட் சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேஸ் பண்ணணும். இப்போ இந்த சைடில் லைட் இருக்குது, இந்த ஹோல்டருக்கு கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பொருளுக்குமே நம்ம வந்து அந்த லைட்டிங் எஃபெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஷேடோஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பிக்சர் உங்களுக்கு வரைய போகிறேன் அப்படின்றத காட்டுறேன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பிக்சர் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்.
ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த லைட்டிங் இது மேலே இருக்க ஷேடோ ஏன் அந்த ஷேடோ வந்திருக்கு, அதே மாதிரி லைட் சோர்ஸ் எந்த சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இந்த பிக்சரோட இமேஜும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போ ஸ்க்ரீன். அடுத்த வீடியோவில் இந்த டிராயிங் எப்படி கிளியராக பண்ணுறது, ஷேடிங் பண்ணுறது, லைட்டிங் ஏற்ற மாதிரி அப்படின்றத பார்த்துடலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.